என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? உன்னை தட்டி கேட்டா அது தப்பா? ஏன் பேச மாட்ட? 3 நாளா நீ எங்க போனன்னு தெரிஞ்சிருந்து பசங்க கிட்ட மறைச்சல. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. பசங்க உன்னை பத்தி அப்பா எங்கன்னு கேட்கும் போதெல்லாம் நீ எங்க போயிருக்கேன்னு தெரியாதுன்னு போய் சொல்லி மறைச்ச. எனக்கு இதெல்லாம் தேவைதான். என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ உயிரோடவே இருக்க கூடாது. அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேனே, நீ என்ன பண்ண போற? அதேதான் நான் உன்கிட்ட திருப்பி கேக்குறேன். ஆமா, நம்ம செமினரி பக்கத்துல ஒரு மில்லு இருக்கு தெரியும்ல, அது வாடகைக்கு விட போறாங்களா? நானும் மேகியும் தங்கறதுக்கு அந்த இடம் சரியா இருந்தா நீயும் அங்க வந்து தங்கிக்கலாம். எனக்கு உன்னோட உதவி தேவையில்ல பீட்டர். பேசாம நான் ஆர்மியில போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சி தான் தலை தூக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நான் சொன்னதுக்கு இது வரைக்கும் பதிலே சொல்லல. ஆமா ஆமா, நல்ல யோசனை தான். முடிஞ்ச வரைக்கும் நீ கிளாஸ் மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணிடாத. அதான் கஷ்டம். என்னதான் வேணும்? கோவப்படாத, அவன் சும்மா சீன் போடுறான். உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? வேணா விட்டுடு, அவனை கண்டுக்க. எதுக்காக அவனை பார்த்து டென்ஷன் ஆகுற? இந்த நோட்ஸ்ல எல்லாத்தையும் எடுத்துட்டா. அப்புறம் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வா வா நீ என்ன தனியா வர? பேட்ச் எடுத்துக்க. இதெல்லாம் ஒரு பேலன்ஸ் செஞ்சுட்டு இருக்கல. இங்க பாரு, இத நீ உன் ஜாக்கெட்ல குத்திக்கிட்டனா உன் ஜாக்கெட்டுக்கு தான் அழகா இருக்கும். அக்யூஸ்ட் தான் நல்லா ஜாலியா தான் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நிறைய ஓட்டு கிடைக்கலன்னு கடுப்புல பேசுறியா? பாத்துக்கிட்டே இரு. எப்பவும் போல இந்த தடவையும் பீட்டர் தான் ஜெயிப்பான். உனக்கு அவனை சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வேற வழியில வாயை முடிட்டு ஓரமா உட்கார். எங்களுக்கு தெரியும் ஆண்டி. அவனை மட்டும் நான் புனிய சேர்த்துதான் நான் வெறுக்கிறேன். பீட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி எல்லாம் அவனோட கால் தூசி மாதிரி. அப்படி அவனுக்கு தூசினா எதுக்கு மேகி கூட ஊர் சுத்துறான்? அவனுக்கு மேகியோட செல்வாக்கு தேவைப்படுது இல்லையா? காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதானே? ஏழை பசங்களுக்கு பணக்காரங்களோட உதவி தேவைப்படுது. உங்க 2 பேருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல சார். மிஸ்டர் குட்பேட், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. நான் கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்லாம எதுக்காக இப்படி நின்னுகிட்டு இருக்க? இதுதான் நீ கத்துக்கிட்ட மரியாதையா? மரியாதையை உங்க அண்ணன் கிட்ட கத்துக்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உனக்கும் அவனுக்கும் நிறைய மரியாதை கொடுக்கறதுல வித்தியாசம் இருக்கு. சரி, இப்பயாவது நான் கேட்கறதுக்கு மரியாதையா பதில் சொல்லு. உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க இந்த மாதிரி வந்து பிரச்சனைன்னு கேக்குறதுதான் பிரச்சனையே. என்னையே ஏத்து பேசுறல? உன்னோட இந்த திமிர்தனத்தை என்கிட்ட காட்டாத. 2 பேரும் ஒழுங்கா கிளாஸுக்கு போங்க. இங்க இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அதுதான் சொல்லிட்டார்ல, ஒழுங்கா கிளாஸுக்கு போ, இங்க நிக்காத. பெருங்கைய வீசிட்டு போகாத. இந்த ஆஸ்ட்ரேவை எடுத்துட்டு போ. இல்லடா, அது சம்பந்தமா தான் நான் பேசியிருக்கேன். என்னடா இது? ஏன் இப்படி எல்லாம் பண்றா? நான் அப்பவே சொன்னேன்ல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நல்லா சரி. என்ன என்னாச்சு? உனக்கு அவ்வளவு தைரியம் இல்ல? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ண? சூப்பரா இருக்கு. இது ரொம்ப சின்னதா இருக்கு. இல்ல 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 இல்ல, இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. சொல்ல போனா உனக்குன்னே தச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ அப்படி தோணல. நான் ரொம்ப வித்தியாசமா தெரியுறேன். என்னால இந்த பார்ட்டில எல்லாம் கலந்துக்க முடியாது. நீ கண்டிப்பா வரணும். ஏன்னா இந்த பார்ட்டில நம்ம 2 பேர் மட்டும்தான் ஹேண்ட்ஸமா இருக்க போறோம். உனக்கும் ஒரு அழகான பொண்ணு நிச்சயமா அங்க கிடைப்பா. பாரு, என் தம்பி பின்னாடி எத்தனை பொண்ணுங்க வர போறாங்கன்னு பாரு. சரி, இருந்தாலும் இதே ட்ரெஸ் போட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஜென்டில்மேன், அவசரமா உங்களை வர சொன்னதும் என்ன மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு கொடுக்க போறேன்.
இத நீங்க நிச்சயமா ஏத்துக்கணும். ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஹெல்பர்ட், உங்க கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி நான் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கலான்னு விரும்புறேன். ஏன்னா இந்த ஸ்கீம்ல நான் சைன் பண்ணிடுவேன்னு என்னால அவ்வளவு உறுதியா சொல்ல முடியாது. ஸ்கீமா? இது ஒண்ணும் ஸ்கீம் இல்ல. இது மட்டும் ஸ்கீமா இருந்துச்சுன்னா என் மொத்த சொத்தையும் இதுல நான் போட்டிருப்பானா சொல்லுங்க? இது ஒரு சிறந்த டீலா இருக்கும். என் வார்த்தையை நீங்க நம்புங்க. நீங்க ஏத்துக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வேலை. இத மறந்துடாதீங்க. ஆனா நீங்க கொடுக்கற அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்கிட்ட நேரம் குறைவா இருக்குங்கறத நீங்க புரிஞ்சுக்குங்க. என் மேல நம்பிக்கை வச்சு நான் கொடுத்தத முதல்ல நீங்க ஏத்துக்குங்க. இத பத்தின மத்த பிளானா உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். பிரஸ் மீட்டிங் உங்களுக்கு எப்போ உதவியா இருக்கும். இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் இங்க வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் என் கைக்கு வரணும். சீக்கிரம் கொடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு சைன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. விளையாடுறியா? உனக்கு இன்னும் டைம் வேணுமா? உனக்கு என்ன பார்த்தா எப்படி விளையாட்ட தெரியுதா? ராக் ஃபில்லர்ட்ட போய் உடனே எல்லா விஷயத்தையும் இப்பவே சொல்லவா? பதில் சொல்லு. சொல்லட்டுமா? நீ அவரோட மனைவி கூட இருக்கும்போது எடுத்த போட்டோகிராஃப்ஸ் இன்னும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அதை அவர்கிட்ட காட்டட்டுமா? என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும். தேங்க்யூ ஜார்ஜ். ஹாய் எவரிவன். உங்க எல்லாரும் இங்க ஒன்னா பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த மாசத்துல நம்ம நகரத்தையே மாத்தி ஒரு புது நகரம் அமைக்க என்கிட்ட அற்புதமான திட்டம் இருக்கு. நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வாழ்க்கை தரங்கள், எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம். மாஸ்டர் வில்லா ஹோம். எல்லா நடுத்தர மக்களுக்கும் ஒரே வகையான பெரிய அழகான வீடுகள். ஏன் நாம இப்படி பண்ணக்கூடாது? பொண்ணுங்களே வந்து பசங்களை பிக்கப் பண்ணிக்கலாம்ல. ஏன் நான் டேட் போறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? மேகி வந்துட்டா? நான் போய் கதவை திறக்கிறேன். தலை கலைஞ்சிருக்கு, ஒழுங்கா அதை பாரு. இப்ப என்ன பண்ணி தொலைச்ச? எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன். இப்படியா நடந்துக்குவ நீ? எதுக்கு எல்லாத்தையும் இப்படியே கெடுத்துட்டு இருக்க? உன் வாழ்க்கையை தான் நீ கெடுத்துக்கிட்ட. என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியா? ஆமா, சரியா சொன்ன. எல்லா தப்பையும் நான் தான் செய்யறேன். நான் ரொம்ப கெட்டவன், ஆனா நீ ரொம்ப நல்லவன். நானும் உன்ன மாதிரி ஆகணும்னா அந்த கடவுள் தான் எனக்கு கருணை காட்டணும். இங்க பாருங்க கடவுளே, பேட்டர் மாதிரி என்னையும் நல்லவனா மாத்திருங்க. இப்ப பிரச்சனை இல்ல. அப்ப என்கிட்ட வேற என்னதான் பிரச்சனை? What's going on? Maggie Malloy. She's dead. What? What are you talking about? What happened? Where's Pete? Your fault. What'd you do, George? I killed you. Pete. Pete, are you all right? Maggie. No. He killed her. He killed Maggie. She's gone. I'm sorry, Pete. I'm sorry for everything. I wish I could take back what I said to her. I should have killed him. He killed my girl. My Maggie, and all I could do was punch him in the face. Don't let him take anything else from you.
He deserves to be where he is right now, and he deserves what's coming to him. Now you better get going. Why? I want to stay. I want to watch when they handcuff her or kill her. Pete, you know those sirens. They're coming for you. You know that, right? For me? What are you talking about? He killed Maggie. It doesn't matter. That's Gordon Lee Master lying unconscious right there. That's all they're going to see. Until this is cleared up, they're going to lock you up for this. They're not going to listen to a single word you have to say. Now you don't remember it's time. I'm staying. No, Pete, listen to me. Do you want to be behind bars for Maggie's funeral? Now go home, take off. Let me figure something out. Go! I've got someone over here. Get a medic. He's still alive. You better call Chief. It's Lee Master's boy. Skin out. I did it. You were under arrest for the assault and battery of Gordon Lee Master and the murder of Maggie Malloy. Wait, what? I didn't kill Maggie. I didn't kill Maggie. You just confessed, kid. All right. Now, let's make this fast and easy. Write down everything you remember from last night. How you killed the girl, beat up Gordon, anything else you can remember, just jot it down. That'd be good. And then give me your John Hancock and we'll be all set. Yeah, I only fought with Gordon. But I did not kill Maggie. Gordon did. I see. Well, I just happen to have 5 officers that remember you giving a confession. You're gonna have to stop blaming everybody else for all the stuff you do. I've known you boys for a long time. Watched you grow up. Know a lot about you. A lot of secrets. And you know what else? It's always bothered me that you could never stick to the straight and narrow like your brother. Remember that night when your mom and daddy died? Of course you do. You were there. I remember like it was yesterday. That was a black stain on this community, I tell you that. And now, beautiful young lady, laying cold on the bathroom floor. Never grow up to be a mommy. It's all because of you. That's right. I'm gonna ask you to do something. It's called the right thing. Write down how you killed Maggie. And sign that paper. I did not kill Maggie. And I know for a fact that you ain't gonna find anything to make me do it. Alright, so you want to do this the hard way, do you? I am gonna find out everything that happened out there yesterday night. If I find out you've been lying to me, you'll be mine. Come on. Do the right thing. The news of the violence has shaken the small town of Bainbridge. Police have arrested Andy Goodwin after he surrendered himself early this morning and have charged him in the beating of Gordon Lee Master. Circumstances surrounding the death of Maggie Malloy remain unclear, and police have begun an investigation. We're gathered here to lay to rest the body of Maggie Malloy, who was removed from the walks of life far too soon. Would you join me in prayer? Heavenly Father, hear our prayer and comfort these who mourn the death of Maggie. Grant them peace with the assurance that Maggie and all who are committed to Christ, the one who took their place, will be raised from the dead. We ask these things in Jesus' name. Amen. It is our sad duty to
commit her body to the grave, earth to earth, and ashes to ashes, and dust to dust, and our inspiring privilege to commit her soul to our Maker, Father, and Redeemer, in the confident hope of the coming again of our Lord and Savior Jesus Christ, the resurrection of the body from the grave, the joyous life reserved for the children of light. As we dismiss the faith of us. You got any good news for me, Chief? Afraid not. My boys ain't been able to find one thing with even a scent of Goodwin on it. I don't think we're going to be able to prove anything. Most likely we're going to have to turn him loose soon. The unsolved murders aren't really the type of thing that draws people into a town. You know what I'm saying, Chief? Unsolved murders are bad for business. Nobody wants to move to a community where girls go dead and killers go free. Well, got my best men on it. Find some better ones. What's this? It's my eyewitness account. Account of what? Prom night, when I saw Gordon Lee Master kill Maggie. I'll look it over. It proves that Gordon did it. I said I'd review it. There's nothing to review. Go arrest Gordon. He's the murderer. That is enough of that. I know you came here to help save your brother. But there is no way Gordon would ever do this kind of thing. Boy, it wouldn't hurt a fly. I thought the police were supposed to serve and protect. But you're in Lee Master's pocket, just like everyone else in this town.
I think the lion cage is around the corner. Hey. Oh, man. This isn't the zoo. I don't do tricks. No, you're the prom night killer. Oh, excuse me. The alleged prom night killer. Yeah, I've heard of you. No, I'm not that either. They're gonna try and pin it on me. Oh, yeah, right. I've heard that too. Here. You take a break from sharpening those claws for a while, okay? And by the way, we serve food in here. You don't have to eat those. Welcome to the pen. Please, dear God, help me to understand your intentions for my life. You said you would never leave us orphans, but you're taking everyone from me. Help them to see the truth. Pete? Pete, don't. It was me. Don't do this. Don't do this to me. This is how it's supposed to be. It wasn't you. It should have been. It can't be you. I need this. What am I going to do now? We have to do what's right. What is it? I can come back. Now, just be quick about it. What is it? I just want to talk with you a minute. You're gonna hem and haw and keep me waiting? Or are you gonna come out with it? It's about the trial. Uh-huh. It was a good one. So? I just thought you should know. What are you saying, Gordon? I just want to tell you that. It wasn't the good one, boy. No. Well, then, Gordon. Who was it then? Gordon? Tell me. It was an accident, eh? No. It was me. You think I don't know that, Gordon? Don't you know what you could have done? Ruin everything I built for one stupid moment. Get up. Now you listen to me. You don't breathe a word of this again. You hear me? Not another soul.
Not your mother, not me, not anyone. Do you understand me? Huh? I can handle this. In a dramatic turn of events, there's been a new development in the case of the brutal beating of Bainbridge's own Golden Lee Master. It was only a few weeks ago when Andrew Goodwin surrendered himself to police and confessed to the crime. But early this week, Goodwin's twin brother, Peter Goodwin, has provided police with compelling evidence indicating that he was responsible for the crime. சொல்லுங்க நடந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அவனை ரிலீஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் 30 நாளுக்கு சட்டத்துக்கு அவன் சேவை செஞ்சாகணும். அப்படின்னா அவனை இங்க பார்க்க முடியல. இப்ப அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இது ஒரு நல்ல செய்தி. அவனை நகரத்துல இருக்க ஒரு ஜெயிலுக்கு மாத்திட்டாங்க. பரவாயில்ல, கேட்க சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எழுந்துருங்க. இந்த நீதிமன்றம் இப்ப துவங்க போகுது. பீட்டர் குட்வினோட வழக்குல இப்ப நீதி வழங்க போகுது. அதை சொல்ல போகிறவர் வேட். ப்ளீஸ் உட்காருங்க. யுவர் ஆனர், மேகி கொலை செய்யப்பட்ட இந்த வழக்குல இது வரைக்கும் கிடைச்ச தகவல் படி என்னோட கிளைண்ட் பீட்டர் தான் இந்த கொலையை செஞ்சாருன்னு ஆதாரமே இல்ல. பீட்டர் தானாகவே சட்டத்துக்கு முன் வந்து இந்த கொலையை செஞ்சது எல்லா குற்றத்துக்கும் தான் காரணம் என்று முன் வந்திருக்காரு. இது அவரோட பொறுப்புணர்ச்சியை உணர்த்துது. இவ்வளவுதான் என்னுடைய தரப்பு வாதம் யுவர் ஆனர். உங்க தரப்புல ஏதாவது சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, எஸ் யுவர் ஆனர். நான் இந்த நீதிமன்றத்துக்கு சில ஆதாரங்களை ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பிரதிவாதி மிஸ்டர் பீட்டர் குட்வின் தான் மேகிய கொலை செஞ்சாருன்னு நமக்கு நிரூபிக்கும். கூப்பிடுங்க. ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து நான் மிஸ் யுனிவியர் வாண்டர்ஸ் நீதிமன்ற மேடைக்கு கூப்பிடுறேன். இடது கையை பைபிள் வைங்க, வலது கையை மேல தூக்குங்க. கடவுளின் சாட்சியாக சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. இப்போ உட்காருங்க. மிஸ் வண்டர்ஸ், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். மே 14th ராத்திரி அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? நான் பெயின்பிரிட்ஜ் காலேஜ் பார்ட்டில இருந்தேன். சோ குட். நீங்க அன்னைக்கு பார்ட்டில பீட்டர் குட்வினை பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க பாத்தீங்க? பார்ட்டி அன்னைக்கு ராத்திரி காலேஜ சுத்தி எல்லா இடத்துலயும் நான் அவனை பார்த்தேன். அவன் அங்கேயேதான் சுத்திட்டு இருந்தான். அப்ஜெக்ஷன். என்னுடைய கிளைண்ட் அந்த பார்ட்டியில கலந்துகிட்டேன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது மேகி அவர் தான் கொண்டாருன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. யுவர் ஆனர், நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. மிஸ் வண்டர்ஸ் அன்னைக்கு பல இடங்கள்ல பீட்டரை பார்த்ததா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓவர் ரூல். அன்னைக்கு நீங்க அங்க மேகிய பாத்தீங்களா? பார்த்தேன். அவங்கள எங்க பாத்தீங்க? நாங்க கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்ல சந்திச்சுக்கிட்டோம். ரெஃப்ரெஷ் பண்ண வந்தோம். ஓகே, அப்புறம் என்னாச்சு? நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கேன்னு நான் மேகி கிட்ட சொன்னேன். அப்புறம் நான் திரும்பவும் டான்ஸ் பண்ண போயிட்டேன். அப்பதான் என்னோட பேக்கை நான் மிஸ் பண்ணதை ரியலைஸ் பண்ணேன். அதை எடுக்க நான் திரும்பவும் போனேன். நீங்க மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்க என்ன பாத்தீங்க? நான் என்ன பார்த்தேன்னா, பீட்டர் மேகி மேல உட்கார்ந்துட்டு இருந்தான். மேகியோட கழுத்தை தான் கையால நெரிச்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப நெரிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான். என்னால அதை பார்க்கவே முடியல.
இதோ இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரே மிஸ்டர் பீட்டர் குட்வின். இவர்தான் மேகியை கொலை பண்ணாரு. எஸ், இவன்தான் மேகியை கொலை பண்ணான். தேங்க்யூ. உங்க தைரியத்தை பாராட்டுறேன். நீங்க இப்ப கிளம்பலாம். அடுத்து மிஸ்டர் கார்டனை பிராசிக்யூஷன் தரப்புல இருந்து நீதிமன்ற மேடைக்கு வர சொல்லி கூப்பிடுறேன். உங்க இடது கையை பைபிள் மேல வைங்க, வலது கையை மேல தூக்குங்க. கடவுள் மீது சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மையை தான் சொல்லுவேன். உட்காருங்க. மிஸ்டர் கார்டன், மே 14 அன்னைக்கு மிஸ்டர் குட்வின் உங்களை தாக்குனது உண்மையா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்னுடைய கிளையண்ட் ஆல்ரெடி குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் எதுக்கு இதை மறுபடியும் விசாரிக்கிறீங்க? நான் என் வாதத்தை தொடரலாமா? குற்றவாளியுடைய நோக்கத்தை தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓவர் ரூல். நீங்க உங்க வாக்குமூலத்தை தொடரலாம். ஆமா. சரி, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உங்க வாயாலே இந்த நீதிமன்றத்துக்கு நீங்க தெரியப்படுத்தலாமே. பீட்டர் என்னையும் மேகியும் கேர்ள்ஸ் பாத்ரூம்ல வச்சு பார்த்தான். அதாவது இவர் உங்களையும் மேகியையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்த்திருக்காரு. ஆமா. அவங்க கூட நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களா? சாரி மிஸ்டர் கார்டன், எனக்கு புரிஞ்சுக்கிற சக்தி கொஞ்சம் குறைவுதான். அதனால கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? ஆமா, எதுக்காக நீங்களும் மேகியும் கேர்ள்ஸோட ரெஸ்ட் ரூம்ல போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேகியும் நானும் காதலிச்சோம். அவ பீட்டரை விட போறதா என்கிட்ட சொல்லியிருந்தா. பீட்டரை விடுற வரைக்கும் இது ரகசியமா இருக்கட்டும்னு சொன்னா. பாத்ரூமை தவிர வேற எங்கேயும் எங்களை சேர்த்து வச்சு பார்க்க முடியாது. அந்த பார்ட்டியில நாங்க 2 பேரும் டான்ஸ் ஆட ஆசைப்பட்டோம். இது பேசாதா, வாய மூடு. நாங்க 2 பேரும் பாத்ரூம்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு பீட்டர் வந்துட்டான். என்ன வேண்டாம்னு சொல்லாத ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்க. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணாரு? அவன் கோவம் உச்சத்துக்கு போயிடுச்சு. உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி கத்துனா. என்ன வேகமா கீழே தள்ளி விட்டான். மேகியை என் கண்ணு முன்னாடியே பலார்னு அரைச்சான். அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? கொலை பண்ணது பீட்டர் தான். பீட்டர் பெரிய அத்லெட். அவன் என்னையும் கொலை பண்ணிடுவான்னு நினைச்சுதான் நான் ஓடிட்டேன். எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதான் நான் ஓடிட்டேன். நீங்க மேகிய தனியா விட்டுட்டு ஓடிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லுங்க. எனக்கு அப்ப ரொம்ப பயம் இருந்தது. நான் அங்கேயே இருந்திருக்கணும். அவனுக்கு உதவி செஞ்சிருக்கணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஓகே, கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். யுவர் ஆனர், இந்த கொலைகேஸ் வழக்கு சம்பந்தமா எங்கிட்ட இருந்த அத்தனை ஆதாரங்களையும் உங்க முன்னாடி சமர்ப்பிச்சுட்டேன். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். எது எப்படியோ நான் கொடுத்திருக்கிற ஆதாரங்கள் மூலமா மிஸ்டர் பீட்டர் தான் இந்த கொலைக்கும் அத்துமீறின தாக்குதலுக்கும் காரணங்கிறது ஆணித்தனமா தெரிஞ்சிருக்கு. அதனால அவருக்கு நீங்க அதிகபட்ச தண்டனையை வழங்கணும். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதிகபட்ச தண்டனைன்னு நான் சொல்றது இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ. இந்த வழக்கின் மறு விசாரணை வரும் திங்கட்கிழமை ஒத்திவைக்கப்படுகிறது.
அப்பொழுது மேற்கொண்டு விவாதங்கள் தொடரும். போய் சொல்றாங்க, ஏதாவது செஞ்சாகணும். இதெல்லாம் சகஜம். இந்த மாதிரி நீ இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. போயிட்டு வா போ. தேங்க்யூ மிஸ்டர். வெல்கம் சார். தேங்க்யூ. தற்போது மக்களுக்கு செய்தியை தெரிவித்துக் கொண்டிருப்பது பிராங்க் மில்ஸ். தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டை கொலை செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட மாணவன் 18 வயதான பீட்டர். அவருடைய வழக்கு முடிவுக்கு நெருங்கி மறுபடியும் இன்று வாதத்திற்கு வருகிறது. இதுதான் தற்போதைய தகவல். பிரதிவாதி நீதிமன்றம் முன்னால் எழுந்து நிற்கலாம். இந்த சட்டத்தின் ஜூரியாகிய நாங்களும் ஜார்ஜியாவின் பொதுநலப் பிரிவையும் சேர்ந்தவர்களாகிய நாங்கள் அறிவிப்பது என்னவென்றால், இந்த பீட்டர் குட்வின் தான் இந்த கொலைக்கு முழு காரணம் என்பதை அறிவிக்கின்றோம். மிஸ்டர் குட்வின், ஜூரி அறிவிச்ச இந்த தீர்ப்புல இருந்து இன்று நீதிபதியாக நான் உங்களுக்கு தண்டனை வழங்குறதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீதி பக்கம் தான் நான் இருக்கணும். உங்க தரப்புல இருந்து நீங்க எதையாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? தீர்ப்பை நான் சொல்றதுக்கு முன்னாடி. நான் கொலை செய்யல. நான் மேகியை கொலை பண்ணல. இங்க பாருங்க மிஸ்டர் குட்வின், உங்க விவாதத்துக்கான காலக்கெடு முடிஞ்சிருச்சு. இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் குற்றவாளின்னு உறுதி ஆயிடுச்சு. இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மேகி தான் என்னோட வாழ்க்கையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் அவளை? ஆனா நீங்க கழுத்தை நெரிச்சு கொன்னதை கண்ணால பார்த்த சாட்சியை வந்து இங்க சொல்லிட்டாங்க. அதனாலதான் அவங்க இறந்துட்டாங்கன்னு இங்க நிரூபணமும் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன போய்க்கு ஒரு பரிசை கொடுக்கலாம். கார்டன் குடும்பம் அதையும் செஞ்சிருக்கோம். பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை போய் சொல்ல வச்சிருக்காங்க. ஓகே மிஸ்டர் குட்வின், நீங்க வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? நீங்க எல்லாருமே ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நான் மேகியை காதலிச்சேன். அவதான் என்னோட வாழ்க்கையே. ஓகே மிஸ்டர் குட்வின், கொடூரமாக கொலை செய்த காரணத்துக்காகவும் சட்டத்தை மீறினதுக்காகவும் நீங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவர்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நீங்க அடுக்கடுக்கா செஞ்ச குற்றங்களின் கோரமைகள் உங்க மிருகத்தனத்தை தெளிவா உணர்த்தி இருக்கு. அதுக்காக நீதியை வழங்க போகுது. உங்களுக்கு தண்டனை தர்றதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. உங்களுக்கு நான் இப்ப மரண தண்டனையை தான் விதிக்க போறேன். என்னால உங்களுக்கு கருணையை காட்ட முடியாது. அந்த கடவுள் உங்களுக்கு கருணையை காட்டுவாரு. கூட்டிட்டு போங்க. இல்ல, பீட்டர் எந்த குற்றமும் செய்யல. அவன் தப்பு பண்ணலன்னு சொல்றேன்ல. அவன் நிரபராதி. ப்ளீஸ் அவனை விடுங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லீ மாஸ்டர், நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே நடிக்கிறீங்க. ஆனா மத்தவங்க எதுக்கு நடிக்கணும்? பாரு, உன்னுடைய வேதனையும் வலியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இந்த நேரத்துல என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் போகணும், எனக்கு வழி விடு. வாங்காடி, நம்ம கார்ல போய் வெயிட் பண்ணலாம். உண்மையான நீதி வழங்கப்பட்டிருக்க. இல்ல மேடம், நீதிக்கு இப்ப உண்மை தேவை. ஒரு பாவமும் அறியாத பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா. ஏன் என்னோட புள்ள கோடன் கூட கொல்லப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட கோராமையை செஞ்ச செத்துதான் போக. பீட்டர் எதுவும் செய்யல. நீங்க உங்க பணத்தை வீசாம இருந்திருந்தா இந்நேரம் உண்மை வெளியே வந்து. ஓகே, உங்களுக்கு நடந்தது தெரியாது மிஸ்டர் லீ மாஸ்டர். இது நீதியே கிடையாது. பணத்துக்காக என் அண்ணனுக்கு எதிராக போய் சொல்லிருக்காங்க. உன்னோட அண்ணன் சாகத்தான் போறான். அவன் தொடு தொடிச்சு சாகறத நான் பார்க்க வருவேன். நானும் உன்ன மாதிரி அந்த கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன். ஒரு அப்பாவை பொண்ணை கொலை பண்ணதுக்காகவும் என் மகன் கோடன் அடிச்சதுக்காகவும் அவன் நரகத்துக்கு தான் போவான். நான் பிரார்த்தனை பண்ணுவேன். இதை நினைச்சு நீ வெட்கப்படணும்.
அப்பாவுக்கு என்ன பிடிக்காது தானே? நிச்சயமா இல்ல, உன்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி என்னை பத்தி அவர் பெருமைதான் படுவாரு. ஒரு போதகரா மாற போறவரை கல்யாணம் பண்ணிக்க போறதால அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உன் பேரண்ட்ஸ் உயிரோட இருந்திருந்தா அவங்களுக்கு என்ன பிடிக்குமா? யோசிச்சுதான் சொல்லணும். அவங்களுக்கு நான் கண்டிப்பா பிடிக்கும். சொல்ல போனா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு பொன் குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா அழுதாங்கன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஆண்டி பிறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாரா இன்னொரு குழந்தை இருக்கா அப்படின்னு. அப்ப அம்மா கடவுள் கிட்ட, கடவுளே எனக்கு அடுத்த குழந்தைய பொண்ணா கொடுங்க. ஆனா வந்தது ட்வின் பாய்ஸ். அவங்க மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ புதுசா வந்திருக்க, எங்க யாருக்குமே உன்னை பிடிக்கல. எங்களோட மதிப்பு மரியாதை என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நீ புதுசா இருக்கல்ல, அதனால என்னை பத்தி நான் சொல்றேன். என்னோட பேர் கார். என்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. இங்க பாருங்க, நிம்மதியா பைபிள் படிக்க விடுங்க. பைபிளை படிச்சு நீ என்ன பண்ண போற? இந்த ஜெயிலுக்குள்ள என்னோட வார்த்தையை நீ மீறவே கூடாது. நான் எந்த பிரச்சனைக்கு வரல, எதுக்காக இப்படி பண்றீங்க? நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம அனாவசியமா நீ இதுல தலையிடாத. நான் அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவனை தொந்தரவு செய்யாத. இது உனக்கு நான் தர எச்சரிக்கை கார்ப். நீ ஏற்கனவே தப்பு செஞ்சுட்டு தான் உள்ள வந்திருக்க. திரும்ப திரும்ப தப்பு செய்யாத. அவனை பைபிள் படிக்க விடு. பைபிளோட மரியாதை என்னன்னு அவனுக்கு தெரியாது. தேங்க்ஸ். உனக்காக நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. வெளியே இருக்கிறதுக்கான வழியை தான் தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீ வெளியே வருவ. என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா செய்வேன். நான் வெளியே வருவேன்னு தெரியல, ஆனா எனக்கு தண்டனை கிடைச்சு நான் இறந்ததுக்கு அப்புறம் என் ஆத்மா இங்கிருந்து கண்டிப்பா வெளியே போகும். சரி, இப்ப நான் கிளம்புறேன் பீட்டர். உன்னை வந்து அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நான் உனக்கு லெட்டர் எழுதி அனுப்புறேன்.
ஹாய் கடவுளே, என்னோட பேரு ஆண்டி. நான் இதான் முதல் தடவை உங்ககிட்ட பேசுறேன். ஆனா அண்ணன் எத்தனை தடவை உங்ககிட்ட பேசிருக்கான். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்ல, யாருக்காகவும் வேண்டினதும் இல்ல. ஆனா இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இப்ப கேக்குறேன், எங்க அண்ணனுக்கான முடிவு இன்னும் கிடைக்காம இருக்கு. என்னாலே எதுவும் செய்ய முடியல, உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லா பிரச்சனையும் சந்திக்க தயாராயிட்டேன். அடுத்த பிரச்சனை என்னவோ கொடு. நான் பெரியவனும் ஃபுட்பால் பிளேயரா வருவேனா இல்ல ஃபைட்டர் பைலட்டா வருவேனா? ஃபைட்டர் பைலட். அப்படியா? ஏன்னா நீ ஃபுட்பால் விளையாடுறதுல ரொம்ப ஸ்லோ. அப்படியெல்லாம் இல்ல, நான் உன்னை விட வேகமா ஓடுவேன். சரி, வீடு வரைக்கும் ரேஸ் போடலாமா? ஓகே, ரெடியா? மார்க், செட், கோ. குட்வின், உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு. நான் வழியை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பா உனக்கு உதவி செய்வேன். நீ எதை பத்தி பேசுற? நான் செமினரிக்கு போய் ஜாயின் பண்ண போறேன். மினிஸ்டர் கிட்ட பேசிட்டேன், எனக்கு அனுமதி தர போறானா. ஜாயின் பண்ணிக்க சொன்னாரு. செமினரி போறியா? இங்க பாரு, இது ஒண்ணு எனக்கு சரியான யோசனை தெரியல. ஏன் இப்படி பண்ற? எனக்கும் முதல்ல அப்படிதான் இருந்தது, ஆனா போக போக அது கை கொடுக்கும்னு எனக்கு தோணுச்சு. உடனே அதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டேன். என் முடிவு ரொம்ப சரியானது தானே? உன்னால முடியும் நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. அதாவது உனக்கு பொறுமை இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ இது வரைக்கும் கிளாஸுக்கே ஒழுங்கா போனது கிடையாது. அதுவும் இல்லாம உனக்கு கடவுள் மேல நம்பிக்கையும் இல்ல. இப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த முடிவுல எடுக்கிற? தெரியல, ஆனா நான் பண்றதெல்லாம் உனக்காக. எனக்காக எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற? கொஞ்சமாவது என் மேல நம்பிக்கை வை பீட்டர். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. நான் இதை சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். இனிமே அடிக்கடி பார்க்க முடியுமான்னு தெரியல, ஆனா வர்றதுக்கு முயற்சி பண்றேன். நிறைய லெட்டர்ஸ் எழுதுவேன். இனிமே லெட்டர்ஸ் மட்டும்தான். நான் எழுதுற லெட்டர்ஸ்ல நான் உன் கூடவே இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ண போற. ஓகே ஆண்டி, உன் மனசு நான் கண்டிப்பா புரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு புரியுது. ஆனா எல்லாம் நல்லபடியா முடியும். நீ வேணா பாத்துட்டே இரு. மனம் நொந்து போய் வாழ்வில் பிடிப்பில்லாமல் மிஸ்டர் ஆண்டி நம்மிடம் வந்திருக்கிறார். இங்கு வந்த பிறகு கர்த்தரின் கிருபையால் தன்னுடைய வாழ்வில் அமைதி அடைந்திருக்கிறார். இது இறப்பிற்கு சமமான நொடி, அதாவது பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையின் முடிவு.
கர்த்தரின் ஒளி உன் மீது பட்டு உன் வாழ்க்கை பிரகாசமாகட்டும். ஆண்டி, அந்த கர்த்தரின் மீது நீ கொண்டிருந்த நம்பிக்கையாலும் பக்தியாலும் உன்னை சகோதரனாக பாவித்து ஞானஸ்தானம் செய்கிறேன். பரமபிதாவின் பெயராலும் மகனின் பெயராலும் தூய ஆவியின் பெயராலும் உன்னை நான் கர்த்தரோடு புதைக்கிறேன். குட் நைட் ஆண்டி. குட் நைட். டேய் பீட்டர், சாரி, என் கழுத்து அவ்வளவா நல்லா இருக்காது. என் ரூம்மேட் ஜான் இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு லைட்ஸ் ஆன்ல இருக்கிறது பிடிக்காது, அதனால என் ரூம் இருட்டா தான் இருக்கும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுந்துருவேன். நம்ப முடியல. நாம ஸ்கூலுக்கு போன காலத்துல என்ன எழுப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. ஆனா அந்த காலம் தான் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆகுது. ஆனா என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த 1 வருஷத்துல மாறிடுச்சு. ஜான உனக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லா பாடுவான். அவன் இருந்தா எனக்கு டைம் பாஸ் ஆயிடும். ஏழு மணி பிரார்த்தனைக்காக நாங்க தினமும் காலையில சர்ச்சுக்கு போவோம். நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோல தான் உட்காருவேன். நான் தூங்கிடுவேணும்னு பயம். அதோட மினிஸ்டர்ஸும் ஃப்ரெண்ட் சீட் முன்னாடி தான் நிப்பாங்க. எங்களுக்காக ஒரு லேடி தான் இங்க சமைக்கிறாங்க. அவங்க பேரு ரீட்டா. அவங்க கண்ணு குட்டியா, தலைமுடி ஸ்னோ ஒயிட் கலர்ல இருக்கும். அவங்கள பார்த்த பாட்டி ஞாபகம் வரும். நான் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்றேன். நீயும் அப்படிதான் நினைக்கிறேன். சூசன் ஆண்டி கிட்ட இருந்து லெட்டர் வந்தது. அந்த இடத்துல பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம். அவங்களுக்கு ஒண்ணு நினைச்சு கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுது. நீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது தெரிஞ்சாவது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ராத்திரியில எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு அமைதியா இருக்கும். கொரட்டை சத்தம் கிடையாது, கிரிக்கெட் சத்தம் கிடையாது. சில சமயம் நான் பெட்டை நகர்த்தனா அந்த சத்தம் மட்டும் கேட்கும். அந்த நேரத்துலதான் எனக்கு உன்னை பத்தின நினைப்பு வரும் பீட்டர். ஐ மிஸ் யூ பீட்டர். அந்த ராத்திரி நேரத்துல நான் மிஸ் பண்றது உன்னை மட்டும்தான். அதை தவிர வேற எந்த குறையும் இங்க இல்ல. பிரார்த்தனைகளையும் கிளாஸையும் தாண்டி சில நேரங்கள்ல என் மனசு ரொம்ப வருத்தப்படும். ஆனா அதையும் தாண்டி அந்த கர்த்தரோட தூய ஒளி எனக்கு இங்க சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குது. அதனால பிரார்த்தனை அப்ப மட்டும் எனக்கு வருத்தம் இருக்காது. நான் தனிமையை உணரல. இது என்னுடைய செல்லு கிடையாது. என்னதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்காக இங்க வந்த நான் வந்தது மேகியை பத்தி. இங்க பாரு, அவ பேர் சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. நான் தான் அவனை காதலிச்சேன். அப்புறம் இதுக்கு அது ஒரு விபத்து. என்ன விபத்து? ஒரு பொண்ணு கொலை பண்ணது உனக்கு விபத்தா தெரியுதா காடன்? ஏன் இப்படி பண்ண? சாரி பீட்டர், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ணி இருக்க முடியாது. நினைச்ச உதவி செய்ய முடியும். நடந்ததை எல்லார்கிட்டையும் சொல்ல. கோடன், நீ நினைச்ச எல்லாத்தையுமே மாத்திடலாம். நடந்த உண்மையை சொல்லு கோடன். இல்ல, எப்ப மெக்கானிக் இப்ப என்ன செய்யலான் இருக்காங்க? என்னதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல? இன்னும் வேற என்ன வேணுமா? அவங்களுக்கு நீ சாகணுமா? அதுவும் சீக்கிரமே. என்ன? ஆமா பீட்டர், உனக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நாள் ஜூன் 27. ஆனா அதுக்கு இன்னும் 40 நாள் தான் பாக்கி இருக்கு. வெறும் 40 நாளா? ஆனா தண்டனை நிறைவேற்றுறதுக்கு
நான் என்ன நினைச்சேன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷமாவது ஆகும்னு நினைச்சேன். ஆமா, எனக்கு இது விசித்திரமா தான் இருக்கு. நான் இங்க ஒரு 15 வருஷமா வார்டனா தான் இருக்கேன். ஆனா தண்டனையை சீக்கிரமா நிறைவேற்றணும்னு எந்த ஃபேமிலியும் எனக்கு பெட்டிஷன் கொடுத்தது இல்ல. உண்மையாதான். என்ன சீக்கிரம் சாக்கடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு ஆசை போல இருக்கு. அவங்க உண்மைய அநியாயமா மறைச்சிட்டாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை நாளைக்கு தான் சொன்னதே சொல்லுவியோ? உனக்கு வேற வழியே இல்ல பீட்டர். உனக்கு நீயே தான் சமாதானம் சொல்லிக்கணும். தண்டனை தீர்மானம் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு கைதியும் தப்பிச்சதா என்னோட சர்வீஸ்ல நான் பார்த்ததே இல்ல, கேள்விப்பட்டதும் கிடையாது. சரி சரி, உன்னை பத்தின பேப்பர் ஒர்க்கை தான் இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். உன் குடும்பத்துக்கு ஏதாவது நான் தெரிவிக்கணுமா? என் தம்பி மட்டும்தான். பரவாயில்ல, அவன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரைட். தண்டனை நிறைவேறதுக்கு ஒரு 7 நாளுக்கு முன்னாடி நீ யார வேணும்னாலும் சந்திக்க அனுமதி இருக்கு. அதிகபட்சம் நீ 5 பேரையாவது சந்திக்கலாம். அதுக்கு சட்டத்துல கேட்டு என்னால அனுமதியும் வாங்கி தர முடியும். ஒரு ஃபாதர் உன்னை பார்க்க வரலாம். அது மட்டும் இல்லாம சிட்டில ஒரு சிறப்பு சர்ச் உனக்காகவே ஸ்பெஷலா 24 மணி நேரமும் உனக்காக திறந்தே இருக்கும். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்கள நீ தாராளமா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. உனக்கு ஆயிருக்கும்னு நினைச்சேன். உனக்கு தண்டனை நிறைவேற அன்னைக்கு நிறைய பிரஸ்காரங்கள்லாம் இங்க வருவாங்க. நீ இந்த மாதிரி இன்னும் நிறைய எழுதுறதுக்கு பயிற்சி பண்ண பிரதர். ஏகப்பட்டது இருக்கு. எப்படி இருக்க? ஃபைன். நான் இன்னைக்கு நம்மளோட வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். என்னவோ தெரியல, ஃபிஷிங் ஸ்பாட்டை பார்க்கணும் போல இருக்கு. நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய்வ. செய்ய முடியும். சரி, வேற ஏதாச்சும் பேசுறதுக்கு வேற ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு சொல்லவா? நான் 2 வாரமா நாள் பூரா உட்கார்ந்து நீ என்னெல்லாம் எழுதி அனுப்பினியோ அததான் செல்லுல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்த தெரியுமா? பாட்டி நம்மள ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு சொன்னல, என்னையும் மிஸ் பண்றாங்கன்னு வேற சொன்ன. ரொம்ப நாள் கழிச்சு என் தம்பி கிட்ட இப்பதான் ரொம்ப நேரமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுமா? பண்ணாத தப்புக்கு கைதிங்க போடுற யூனிஃபார்ம் கொடுத்திருக்காங்க. கையில விலங்கெல்லாம் மாட்டி விட்டுருக்காங்க. செல்லுக்குள்ள நடக்கிறதா என்னோட மொத்த ஹாபியே. அப்பப்ப எலிங்க கூட நான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். நான் எழுதின லெட்டர்ல உனக்கு பிடிக்கல? இல்ல ஆண்டி, அப்படிலாம் இல்ல. நீ எப்ப எழுந்திருச்ச எனக்கு என்ன வந்துச்சு, நீ யார் சந்திச்ச எனக்கு என்ன வந்துச்சு. நீ போய் யார வேணாலும் சந்திச்சுக்க. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நீ நல்லா பாடுறன்னு காமிச்சுக்கிறியா? இது எல்லாத்தையும் உன்னோட வச்சுக்க. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் ஆண்டி. ஏன்னா அதுக்கப்புறம் நான் சாக போறேன். நான் நெருங்கிடுச்சு. என் காதலி கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த பழி அபாண்டமா என் மேல போட்டிருக்காங்க. ஆனா நீ சந்தோஷமா இருக்க. நான் இதெல்லாம் உன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்னோட அண்ணன். எனக்கு உன்னை தாண்டி வேற எதுவுமே உலகத்துல இல்ல. என் வாழ்க்கை முழுக்க நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் நான் இந்த லெட்டர்ஸ். நான் அப்படி நினைக்கல. நான் சாவ எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூண்டுக்குள்ள காத்துட்டு இருக்கேன். எனக்கு நாளை குறிச்சிட்டாங்க. என்னைக்கு? ஜூன் 27. அடுத்த மாசம் ஜூன் 27. ஆமா, அடுத்த மாசம் ஜூன் 27 தான். அதுக்கு என்ன சில வாரம் எனக்கு தெரியும். தண்டனை சீக்கிரம் நிறைவேற்ற சொல்லி அவங்க பெட்டிஷன் எழுதி கொடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படி செய்யறாங்க? அவங்க நினைச்சா எது வேணாலும் செய்வாங்க. அதுக்கான ப்ராசஸ் வார்டன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீ அடிக்கடி கிட்ட ஒரு சொல்வி ஞாபகம் இருக்கா? காரணம் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லுவல்ல. ஆனா இதுல இருக்கிற வேடிக்கை நீ கவனிச்சியா? அநியாயம் தான் இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தப்பு பண்ண எல்லாருமே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டா இதெல்லாம் சகஜம் சொல்றாங்க. ஆண்டவர் நல்லவங்களுக்கு கெடுதல் பண்றாரு, கெட்டவங்களுக்கு நல்லது பண்றாரு. அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் நான் இங்க இருக்கேன். இதெல்லாம் நான் எதுக்காக அனுபவிக்கணும்? நான் நல்லவனா தான் இருந்தேன். அவனும் நல்லவனா தான் இருந்தா. நான் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் பீட்டர். எனக்கு ஒரு திட்டத்தை கடவுள் போட்டுட்டாங்க.
எதுக்கு அதை படிக்கிற? உனக்கு அது உதவி செய்யாது. போடானா நிறுத்து. என்ன பண்ற? எனக்கு இனிமே இந்த புக்கு தேவையில்லை. நான் எதுக்காக இதை வச்சுக்கணும்? வேண்டானா என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு சூரிய ஒளி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் மழை பெய்யுதோ கடவுளே பூமிக்கு வந்ததா தோணும். மேகங்கள் மிதந்து போய் இந்த மொத்த பூமியையும் தூய்மைப்படுத்தும். இதெல்லாம் ஒரு அதிசயம் தான். நீ போதகர் ஆகணுங்கிறதுக்காகவே பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உன் கண்ணுல படுற எல்லா விஷயங்களையும் நீ கடவுளை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வகுப்புகள் முடிய போகுது. அதற்கான காலகட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. உங்கள பல பேர் மிக கடுமையா உழைச்சிருக்கீங்க. கடவுள் அருள் உங்களுக்கு எப்பவும் உண்டு. இனிமேதான் உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுது. இனிமே அவர் துணையா இருப்பாரு. இந்த கதவுகள் வழியா நீங்க வெளியே போகும்போது அவர் மேல முழு நம்பிக்கையும் வைங்க. அவர் என்னைக்குமே நிச்சயமா உங்களை கைவிட மாட்டாரு. நீங்க உங்க பயிற்சியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டீங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்யறேன். சேர்ந்து செய்யுங்க. எங்கள் பிதாவே, எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் எங்களுடனே இருந்ததற்காக. நீங்கள் இதுவரை இந்த பிள்ளைகளின் வாழ்வில் செய்த அனைத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நீ எங்களுடன் கடைசி வரை இருப்பாயாக. எங்களுடைய வாழ்வில் பலத்தை கொடுப்பதற்கும் நம்பிக்கையை கொடுப்பதற்கும் நீங்கள் தேவை. பிதாவே, உங்களுடைய நல்ல எண்ணங்களை அனைவருக்கும் பகிர்வு செய்யுங்கள். அன்பிற்கு குறை இருக்கக்கூடாது. எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை காப்பீராக கர்த்தரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உங்களுடைய அன்பிற்கும் வழிகாட்டுதலுக்கும் என்றென்றும் நன்றி. உங்களுடைய மகனாக கர்த்தரிடம் இவை அனைத்தையும் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அன்புள்ள ஆண்டி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்றதை இப்பதான் உணர்றேன். என்னை மன்னிச்சிடு. என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வர நீ எவ்வளவோ முயற்சி பண்ற. ஆனா அது அவ்வளவு சுலபமான விஷயம் எனக்கு தோணல. நான் இருட்டுல இருக்கேன் ஆண்டி, நீ புரிஞ்சுக்க. இங்க வெளிச்சம் கிடையாது. நீ எழுதுற லெட்டர்லாம் ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து மறைஞ்சு போயிடுது. அது போயிடுச்சுன்னா எனக்கு மறுபடியும் இருக்குதான் தெரியுது. நீ ஒரு நல்ல சகோதரன். சில சமயம் நம்ம சின்ன வயசுல வாழ்ந்ததெல்லாம் கனவா வரும். ஆனா கனவு கலைஞ்சு நான் எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு அழுகுதான் வரும். சின்ன வயசுல நாம 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிச்சதெல்லாம் இன்னும் என் நினைவுல இருந்துகிட்டு தான் இருக்கு. பசுமையான நினைவுகள். ஆனா இப்ப அந்த வலைக்கும் ஒரு மீனை நானே வந்து சிக்கிக்கிட்டேன். நானே இப்ப வலையில சிக்கின ஒரு மீன் மாதிரி தான். மீன் எப்படி கடைசி மூச்சுக்காக போராடுமோ அதே மாதிரிதான் என் கடைசி மூச்சுக்காக நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். இதுதான் விதியோட விளையாட்டு.
எனக்கு 80 தையல்கள் போட்டிருக்காங்க. 40. கவலைப்படாத, உன் காயங்கள்லாம் சீக்கிரம் ஆறிடும். இருள் சொல்ற உன் வாழ்க்கை வெளிச்சமாயிடும். என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க இங்க எத்தனை நாளா இருக்கீங்க? உங்க சுதந்திரத்துக்கு தரப்போட யாரும் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஆனா நான் அப்படிதான். அன்னைக்கு கார்பனிங்க எது தப்ப இந்த ஜெயில மத்தவங்களோட உங்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. 30 வருஷமா நான் இருக்கேன்ல, அப்படிதான் இருக்கும். 30 வருஷம் இருக்கிறதுனால மரியாதை கொடுக்கறாங்க. அதான் தடப்பட இங்க யாரும் இல்ல. 30 வருஷமா? ஆமா. என்ன காரணம்? நான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன், அதுவும் என் 18 வயசுல. அப்ப என் மூளையும் கட்டுப்படுத்த முடியல, என் வெறியையும் கட்டுப்படுத்த முடியல. அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி தான். 18 வயசுல நம்ம இங்க குடி வந்துட்டோம்ல. ஆனா நான் இன்னும் சாகல. ஆனா எனக்கு நாள் நெருங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு, எனக்கு புரியுது. சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரமே போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு ஆசையா? நீ கணக்கு போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சாவ தேடி போறையோ உன் ஆயுசு அவ்வளவு கெட்டியா இருக்கு. இது மூலமா வாழ்க்கையில இன்னும் நீ தெம்பாவ. அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செய்வ, கடைசி வரைக்கும் போராடுவ. நான் ஒரு விஷயத்தை படிச்சேன். என்னதான் திறமை இருக்கிறவங்க வந்து மீன் பிடிச்சாலும் வலையில சிக்க வேண்டிய மீன் தான் சிக்குமா. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில அவன் வலையை விரிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதனால நம்பிக்கை வீண் போகாது. அவன மாதிரியே நீயும் நம்பிக்கையோட இருக்கணும். என்ன நம்பிக்கைதான் நம்ம வெற்றியே. ஆனா நாம மீன் பிடிக்கிறோம் கிடையாது. என் தலையில மத்தவங்க மண்ணு வாரி போறது கூட பார்த்துட்டு நான் சும்மாதான் இருக்கேன். என் வாழ்க்கையில நம்பிக்கைன்ற பேச்சுக்கு இடம் இல்ல. அவசரப்படாத, உன் வாழ்க்கையில எதிர்பாராதெல்லாம் நடக்கும். மன்னிச்சிட்டேன்ப்பா, மனசார மன்னிச்சிட்டேன். இவர் பஸ்டர் வின் பைப். பை த வே, நீங்க ஜெயிலுக்கு வந்தப்ப இது உன்னோட பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துடுச்சு. உண்டுதானே? ஒருவேளை இது வார்டன் கைக்கு கிடைச்சிருந்தா நிச்சயம் உனக்கு கிடைச்சிருக்காது. அவன் அப்படியே தூக்கி போட்டிருப்பான். நான் உன்னை எப்படி பாக்குறேன்னு உனக்கு தெரியுமா? சொல்ல போனா நீயும் அப்படிதான் நடந்துக்கிற. யார் கூடவும் பேசாம ரொம்பவும் தனிமையை விரும்புற. நீ தொலைச்சத கூட தேட விரும்பாதவனா இருக்க. இருட்டில் இருப்பவர்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை சந்தித்தவர்கள்தான். சாவின் விளிம்பில் நடந்து செல்பவர்களுக்கு ஒரு புதிய விடியலின் ஒளி தெரியும். உன் தம்பியோட வெளிச்சம் நீதான். என்னைக்காவது அதை நீ உணர்ந்து பார்த்திருக்கியா? நீ சாக போறதுக்காக அவனோட வாழ்க்கையை சேர்த்து ஏன் நரகமாக்கிட்டு இருக்க? ஏதோ ஒண்ணு. என்ன மன்னிச்சிரு, எனக்கு தெரிஞ்சதை ஏதோ சொன்ன.
சின்ன வயசுல நீங்க விளையாடின விளையாட்டு, மீன் பிடிச்ச காலங்கள், ஒரு புக்ல நான் படிச்ச ஆண்டி பீட்டரோட கதை, இதெல்லாம் ரொம்ப அற்புதமானது. எந்த கதைன்னு தெரியுதுல்ல? எதை சொல்றேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? பீட்டரை ஜீசஸ் கிட்ட கூட்டிட்டு போனது ஆண்ட்ரூ. மறந்துடாத என்ன? இதுக்கு முன்னாடி நான் இதை செஞ்சதில்லை. ஆனா இதை செய்வீங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஓ ஆண்டி, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இருந்தா எப்படி? எனக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணல. உனக்கு தப்பான அறிவுரை என்னால சொல்ல முடியாது. இதுல எனக்கு அனுபவம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனா எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் இது சுலபமா செய்யக்கூடிய காரியம் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்களால இதை நிச்சயம் நிறைவேற்ற முடியும். எதுக்காக யோசிக்கிறீங்க? இருந்தாலும் நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட. நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா கடவுள் எனக்கு சக்தியை கொடுத்திருக்காரு. நிச்சயமா நான் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவர் கொடுக்க மாட்டாரு. சரி சரி, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். பொதுவா மரண தண்டனை நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னா போதிக்கிறவரை இன்னைக்கு நாங்க பார்க்க அலோவ் பண்ணுவோம். ஆனா இந்த கேஸ்ல அது அவசியம் இல்ல. இருந்தாலும் அதுக்கான நடவடிக்கை நான் எடுக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் அவனோட கையில விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கும். ஆனா நாளைக்கு காலையில இருக்காது. உனக்கு அப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே? அப்ப சரி, நீ போய் தாராளமா அவனை பார்க்கலாம். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்க? ஏதோ இருக்க. நாளைக்கு உன்னை வந்து பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. குட். நீங்க பாரு ஆண்டி, நான் மன்னிச்சிரு. அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என்னோட கஷ்டத்துக்காக நான் பரவாயில்ல விட. ராத்திரி நல்லா தூங்கறதுக்கு முயற்சி பண்ண. நடக்க போறது எல்லாமே நல்லதான் நடக்கும். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. அப்பா,
கடைசியா பாத்துக்கங்க. நீ எப்படி இருக்க பீட்டர்? நான் ஜாஸ்தி பேசினா உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். வெளியே உட்காந்து ஒரு விஷயத்தை யோசிச்சேன். பொதுவா கடவுளை பிடிக்குன்னு சொல்றவங்க அவங்க சகோதரர்களை விரும்ப மாட்டாங்க. ஆனா தன்னோட சகோதரனை விரும்புறவங்க நிச்சயமா பார்க்க முடியாத அந்த கடவுளை நேசிக்க மாட்டாங்க. அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் கார்டனையும் அவங்க செஞ்ச தப்பையும் மன்னிச்சிட்டேன். அதனால என் மனசு இப்ப அமைதியா இருக்கு. எந்த மனுஷன் மன்னிக்கிறானோ அவன் கடவுளா மாறிடலாம். அது காயங்களை ஆத்தும் பீட்டர். இதை நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை எலிவாட்டர்ஸ் கிட்ட கொடுத்துற. அவர் ஒரு கைதி, ஒரு நல்ல ஃப்ரெண்டானார் எனக்கு. மறக்காம அவர்கிட்ட இதை கொடுத்துருவல? கண்டிப்பா. அப்புறம் இது உனக்காக. ஆனா இப்ப பிரிச்சு படிக்காத, அப்புறமா படி. யார் ஒருத்தன் தான் நேசிக்கிறவனுக்காக உயிரையே கொடுக்கறானோ அவன் அன்புக்கு விலையே இல்ல. என் தம்பி மயங்கிட்டான். அவனால வேதனையை தாங்க முடியல. சீக்கிரம் எல்லாரும் இங்க வாங்க. எனக்கு தெரியும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். இவனை கூட்டு போங்க. வா போலாம். இவனை பாத்துக்கங்க. இதால சிரமம் குறையும்.
சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தண்டனை எந்த தடையும் இல்லாம நிறைவேற்றப்படலாம். பீட்டர் குட்வின், எலக்ட்ரிக் ஷாக் மூலியமா உன்னோட தண்டனையை நாங்க நிறைவேற்ற போறோம். இன்னைக்கு தான் ஜூன் 27. தீர்ப்பு நாள் இதுதான். சரியா மணி 12:01 ஆகும்போது உனக்கான தண்டனையை நிறைவேற்றணும். கடைசியா நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். சொல்றேன் சார். பாவமும் அநீதியும் இந்த உலகத்துல பெருகி இருக்கு. மேகியோட இறப்பு, அப்புறம் இப்ப நான் சாக போறது எல்லாமே பாவத்தோட தாண்டவம் தான். பாவத்துக்கு முன்னாடி நாங்க சக்தி இழந்தவங்க கிடையாது. எங்களோட மன்னிப்பால பாவத்தை நாங்க எதிர்கொள்ள முடியும். ஹெர்பர்ட் மெக்கரி, கர்த்தர் கிருபையால நாங்க உங்களை மன்னிச்சு இன்னும் நேசிச்சுட்டு தான் இருக்கோம். இனிமேலும் கண்டிப்பா நேசிப்போம். என்னோட இந்த இறப்பு உங்களை ஏதாவது ஒரு வழியில ரட்சிக்கும் நம்புறேன். உங்க குடும்பம் செஞ்ச தப்பாலதான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன். அது மட்டும் இல்லாம கர்த்தரும் உங்களை மன்னிக்கணும்னு வேண்டிக்கிறேன். பாவத்தோட படியில இருக்கும்னு தெரியாம நீங்க இருக்கீங்க. நம்ம எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கட்டும். கண்டிப்பா நம்ம எல்லாரையும் அவர் ரட்சிப்பாரு. நான் ரெடி சார். கடவுள் ஆன்மாவுக்கு கருணை காட்டுவாரு. அவர் கருணை காட்டிட்டாரு. ஒரு நிமிஷம். இருங்க படுத்துங்க. நான் போய் அவனை பார்க்கணும். இல்ல நான் இப்பவே அவனை போய் பார்த்து கேளுங்க. அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாரு. சிறைச்சாலையில் கிடைத்த தகவலின்படி மிஸ்டர் பீட்டர் குட்வின் எலக்ட்ரிக் சேர் ஷாக் மூலமாக சில மணித்துளிகளுக்கு முன்னால் மரணத்தை அடைந்தார். மேகி என்னும் இளம் பெண்ணை கொலை செய்ததற்காக நீதிமன்றத்தில் கிடைத்த தண்டனை இது. அவனை கொன்னுட்டோம். அவசரப்பட்டுட்டோம். அவன் இது ரொம்ப பெரிய தப்பு. I'm sorry.
சின்ன வயசுல நாம 2 பேரும் ஒத்துமையா இருந்தோம். இந்த விஷயத்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் நான் உணர்ந்தேன். நான் இறந்து போனா கூட உன் கூடவே தான் இருப்பேன், எப்பவுமே உன் பக்கத்திலேயே இருப்பேன். இந்த வழியால மட்டும்தான் என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். என்னோட ஜேர்னலை படி, அதுல என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்றத நீ தெரிஞ்சுக்கலாம். என் வாழ்க்கை இப்ப உன்னோடது. என்னை விட எப்பவும் ஒளிமயமானவன் நீதான். உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒளி தேவை. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நீ பிரசங்கம் செய்யணும். பக்கத்துல இருக்கிற சர்ச்சில தான். பொதுக்கூட்டத்துல என்னை விட நீ நல்லாவே பேசுவ. எல்லாருக்கும் உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நீ யாரு கூடயும் எந்த பிரச்சனையுமே பண்ணது கிடையாது. நீ ஒரு வித்தியாசமான பையன். இதுதான் உன்னோட முதல் நாள். நல்லபடியா வேலையில கவனத்தை செலுத்து. உன் முழு கவனமும் வேலையில தான் இருக்கணும், அதை மறந்துடாத. மன்னிக்கிற குணத்தினால மனுஷன் கடவுளா மாறிடுவான்னு நான் சொல்லிருக்கேன். அந்த குணம் காயங்களை ஆத்தும். ஹலோ, நான் தான் பீட்டர். இல்ல ஆண்டி, இந்த ஆண்டி உங்களுக்காக ஒரு பிரசங்கம் பண்ண போறேன். என்னோட வாழ்க்கையில எது மேல கவனத்தை செலுத்த ஆசைப்பட்டனோ எதுவும் சொல்ல முடியல. நல்லா இருப்பேன்னு நம்புறேன். நல்லா இருக்க. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இந்த வேலையை உன்னால செய்ய முடியுமா? கண்டிப்பா என்னால் முடியும். இதை நான் பண்ணியாக்கணும். டேவிட், எனக்கு புரியுது. நீ கண்டிப்பா செய்வ, நல்லாவே செய்வ. என் சகோதரர் இருந்தது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில நீங்க நேசிச்சவங்களை எழுந்திருப்பீங்க. வேதனையோட வழி நம்ம யாருக்கும் புதுசு இல்ல. நம்ம மனக்காயங்களுக்கு மருந்து போறது தேர்வில்லை. காலம்தான் அந்த எல்லா காயங்களுக்கும் மருந்து. ஆனா இதை என் மனசு ஒத்துக்கல. அன்பு மட்டும்தான் எல்லா காயங்களுக்கும் வருது. அன்பு எல்லா காயத்துக்கும் இழப்புக்கும் ஈடு கொடுக்கும். ஒரு மனிதன் மரண தண்டனையில் மாட்டிக்கொண்ட பிறகு அவன் ஒரு இருள் சூழ்ந்த இடத்துக்கு போயிடுறான். கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. அவன் ஒதுக்கப்பட்டவன கருதப்படுறான். அவன் வாழ்க்கையிலிருந்து அன்பு நீக்கப்பட்டு விடும். அவன் தன் குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு அறைக்குள்ள போட்டப்படுறான். அவன் தன்னோட எதிர்காலத்தை இழந்து மரணத்தை நெருங்குவான். தன்னோட கடைசி நாட்கள்ல ஒரு சின்ன பெட்டிக்குள்ள சிக்கிக்கிட்டு எண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் ஆத்திரக்காரனா இல்ல, அவன் வெறுக்கப்பட்டிருக்க. அதுவும் வெறுப்புனால. அப்புறம் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. பீட்டர் தன் வாழ்க்கையை மாற்றிய ஒருத்தனை சந்திச்சான். அந்த நபர் பீட்டரை காப்பாத்தியவர். அவருக்கு என்னதான் பீட்டரோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம், அவர் பீட்டரை காப்பாத்தினாரு. பீட்டருடைய ஆன்மா காக்கப்படும். எடிவாட்டஸ் என்ற நபருக்கு பீட்டர் ஒரு கடிதம் எழுதிருக்காரு. படிக்கிறேன், கேளுங்க. இந்த எடிவாட்டஸ் 30 வருஷமா சிறையில தன்னோட வாழ்க்கையை தள்ளினவராக இருந்தாலும் இவர் தான் பீட்டர் கிட்ட இருந்த இருளா விளக்கியவர். அன்பின் பளிச்சிடும் ஒளியையும் மன்னிக்கும் மனப்பான்மையையும் பீட்டருக்கு உணர்த்தினவர் இந்த மனுஷன்தான். எடி, நான் தாழ முடியாத சோகத்துல இருந்தப்பதான் தற்கொலைக்கு நான் முயற்சி செஞ்சேன். நான் வேதனையிலேயே செத்திருப்பேன். ஆனா உங்களை எப்ப சந்திச்சனோ நான் அந்த இருளையும் கொஞ்ச காலம் வாழ்ந்தேன். அதுக்கு நீங்க தான் காரணம்.
நம்பிக்கையை நீங்க தான் மீண்டு கொடுத்தீங்க. உங்களால நான் காப்பாற்றப்பட்டேன். இன்னும் என்னை விட்டு அன்பு முழுமையா நீக்கப்படலன்னு நீங்க தான் எனக்கு உணர்த்தினீங்க. மன்னிக்கக்கூடிய குணமும் அதுக்கப்புறம் அன்பு செலுத்தக்கூடிய மனப்பான்மையும் இல்லாதவனா தான் நான் இருந்தேன். நான் நல்லவனா கெட்டவனா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அது முக்கியமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டதும் இல்ல. மன்னிக்கும் குணம் மட்டும்தான் நம்ம மத்தவங்களுக்கும் மத்தவங்க நமக்கும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரே வழின்னு எனக்கு நீங்க கத்துக் கொடுத்தீங்க. நான் தவறான கண்ணோட்டத்தில் இருந்தேன். என் வாழ்க்கையில பாவங்கள் மட்டும்தான் என்னை விடாம துரத்துச்சு. ஆனா தவறுகளை திருத்தக்கூடிய அதிகாரம் என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த வரிகள் உங்களுக்கு தெளிவா உணர்த்து நினைக்கிறேன். தீமை செய்தவர்களுக்கு பதிலாக தீமையை செய்யாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பிறருக்கு நல்லது செய்யக்கூடியவையாக இருக்க வேண்டும். உங்கள் விரோதி பசியால் வாடினால் உணவளிக்க வேண்டும். தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடுக்க வேண்டும். நீதி இருக்கிறதா என்று உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். யாருக்கும் இவ்வுலகத்தில் ஏமாற்றம் மிஞ்சப் போவதில்லை. கடவுள் ஏமாறுபவர் கிடையாது. நாம் விதைப்பது என்னவோ அதுவேதான் முளைப்பதும் கூட. ஆகையால் நாம் அனைவரும் அதிக அன்புடன் அதிக அக்கறையுடன் விதைப்போம். நாம் ஒவ்வொருவரும் புதுப்பிக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்காதீர்கள். நாம் அனைவரும் கடவுளின் தூய அருளாலும் தெய்வீக படைப்பாலும் உருவாக்கப்பட்டவர்கள். எனவே தீமைகளை விடுத்து உண்மையை நாடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். தீய குணங்களை உங்களை ஆள விடாதீர்கள். நன்மைகளை மட்டும் ஆள விடுங்கள். கடவுளின் அன்பை அடையுங்கள். தவறுகளை மன்னித்து கடவுளின் அருளை பெற்று அதை இவ்வுலகிற்கு பிரதிபலியுங்கள்.